பெரும்பாக்கம் அரசு சுகாதார நிலையத்தை 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பெரும்பாக்கம் அரசு சுகாதார நிலையம் 10 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் நிலையில் அப்பகுதியில் உள்ள 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த மருத்துவமனையை பயன்படுத்துகின்றனர். இந்நிலையில் கடந்த ஒரு ஆண்டாக ஒரு மருத்துவர் மட்டுமே பணியில் உள்ள நிலையில் அவர் காலை முதல் மாலை வரை சிகிச்சை அளிப்பதாகவும் அதன் பிறகு செவிலியர்கள் அவசர சிகிச்சைக்கு முதலுதவி செய்து மருந்துகள் வழங்கும் நிலையும் உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த சில மாதங்களாக மாலை முதல் மறுநாள் காலை வரை மருத்துவமனை மூடப்பட்டு இருப்பதாகவும் இதனால் இந்த மருத்துவமனையை நம்பியிருக்கும் ஏழை மக்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறையை சரி செய்து சுகாதார நிலையத்தை மீண்டும் 24 மணி நேரமும் திறந்திருக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 10 வருஷமா இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் பாத்துட்டு இருக்கோம், பெரும்பாக்கம் ஹாஸ்பிட்டல்ல. இப்ப கடந்த ஒரு மாசமா வந்து ஹாஸ்பிட்டலும் சரியா ஓபன் பண்றதும் இல்ல. இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்றாங்க. மாத்திரை வசதியும் இல்ல. ஒரு எமர்ஜென்சினாலும் எங்களால இங்க வந்து பார்க்க முடியல. எதுவுமே பல ஆண்டுகளாக இங்க வந்து சுகாதார மையம் வந்து நல்லபடியா தான் இயங்கிட்டு இருந்தது. ஆனா இப்போ ஒரு சில காலங்களா என்ன ஆகுதுன்னா, சரியான மருத்துவர்கள் வந்து இருக்கிறது இல்லை. காலையில மட்டும்தான் இருக்கிறாங்க, ராத்திரியில இருக்கிறது கிடையாது. அதே மாதிரி செவிலியர் பற்றாக்குறை வந்து நிறையவே இருக்குது. நம்ம எப்ப போனாலும் மருந்து பற்றாக்குறை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்க இருக்கிற அடித்தட்ட மக்கள் வந்து ஒரு மருத்துவம் போனோம்னா சுகாதார மையமோ இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல தான் போகணும். அந்த ஹாஸ்பிட்டல் வந்து 24 மணி நேரம் இயங்குச்சுன்னா நல்லா இருக்கும்.